வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் தி நைட் வாட்ச்மேன் கொனாசியஸ். ஸோ இன்னைக்கு எந்த மேட்ச் ப்ரிவ்யூனா ஜெர்சியை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். ஒரு டெட் ரப்பர் தான் ஆப்வியஸா. பெருசா இந்த ரெண்டு டீம்ஸுமே குவாலிஃபயர்ஸ்க்கு போகவும் மாட்டாங்க. அண்ட் போற டீம்ஸுக்கா எதுவும் டிஸ்டர்ப் பண்ண போறது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒரு 9th அண்ட் 10th இந்த பொசிஷனுக்கு அடிச்சுக்கிற ஒரு மேட்ச் ஆயிருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு வின்ஸ். ஸோ இந்த வின் வந்து யார் 9th பிளேஸ் அப்படிங்கிறத வந்து டிசைட் பண்ணும். ஸோ மெனி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். சென்னையில நடக்குது மேட்ச். அண்ட் ஆல்சோ டிக்கெட் செம ஃப்ரீயா இருக்கு. யார் வேணா இப்போ கூட போய் ஒரிஜினல் பிரைஸ்க்கே நிறைய பேர் டிக்கெட் தர்றாங்கங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதான் இப்படிப்பட்ட ஒரு இதை வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் தட் இஸ் ஹேப்பனிங் டுடே. ஓகேடா, மேட்ச் ப்ரிவ்யூக்கு போயிடலாம். சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச். உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. இனிஷியல் தாட்ஸ்னா என்ன? இப்பதான் ரியல் கிரிக்கெட் ஃபேன்ஸே வந்து சேப்பாக்கு வருவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபிளெக்ஸ் பண்ற கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருப்பாங்க. சென்னை ஜெயிச்சா தோனி, இப்ப தோனிக்காக ஸ்டேட்டஸ் போட்டு இந்த பாட்டு போட்டு ரீல்ஸ் போடுற கேங் எல்லாம் வந்து கிளம்பிருச்சு. ஓகே, இவ்வளவுதான் போல கிரிக்கெட்னு சொல்லிட்டு. இனிமேதான் வந்து ரியல் ஜென்யூன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் மேட்ச்ல யார் வந்து பார்க்க போறாங்க, யார் வந்து இது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கிரிக்கெட்டை பாக்குறவங்க வருவாங்க. தட்ஸ் வெல் அண்ட் குட். சொல்லு. ஆக்சுவலா கிரிக்கெட் பாக்குற இவங்கள விட நிறைய ஆக்ட்ரஸ் வர்றாங்களா, சீரியல் ஆக்ட்ரஸ். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் அப்கமிங் ஆக்ட்ரஸ், சீரியல் ஆக்ட்ரஸ், அப்புறம் இந்த டான்ஸ் ஷோஸ்ல ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. பண்றவங்க, யூடியூப் இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வர்றாங்க. ஆக்சுவலா கிரிக்கெட்டை பத்தி அவங்க எதுவுமே தெரியாது தெரியுமா. சும்மா அந்த ஃப்ரேம்ல வந்து இப்போ ஆப்வியஸா தெரியும்ல, போட்டோ கேமராமேன் எல்லாமே யாரை காட்டுவா, ஃபேன்ஸியை காட்டுவாங்க. சும்மா இந்த மாதிரி கொஞ்சம் நோன் செலிபிரிட்டி இன்ஃப்ளூயன்சஸ், இன்ஸ்டாகிராம் உள்ளவங்க, யூடியூப்ல வர்றவங்க இவங்கள தான் காட்டுறாங்க. ஆக்சுவலா அவங்களுக்கு அதுல இதுல கிடைக்கிற ஒரு ஃபேமுக்காக தான் வர்றாங்களே தவிர உண்மையா கிரிக்கெட்டுக்காக எல்லாம் யாரும் வர்றதில்லடா. என்ன கேட்டா கிரிக்கெட்டும் தெரியாது. அவங்க டெக்னிக்கலா ஒரு பாயிண்ட் கேளேன், எதுவும் தெரியாது. தோனி வந்தா சும்மா கை தட்டும் எல்லாருக்கூடயும் சேர்ந்து, மஞ்சள் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து எல்லா மேட்சுக்கும் வந்துருவேன். நான் பேர் சொல்ல விரும்பல. ஜஸ்ட் அவர் ஃபேமுக்காக, அவங்களோட பர்சனல் ஃபேமுக்காக வர்றாங்க. மத்தபடி அது கிரிக்கெட் ஃபேனே சொல்லக்கூடாது. நம்ம மேட்ருக்குள்ள போயிடலாம். அதுதான், நீங்க ஜென்யூன் கிரிக்கெட் ஃபேன்ஸ் பார்க்கணும்னா சேப்பாக்கம் நடந்த டெஸ்ட் மேட்ச் போய் பாருங்க. நான் ம். போயிருக்கேன் சேப்பாக்கம் டெஸ்ட் மேட்ச். பயங்கரமா இருக்கும். இங்கிலாந்து வந்து இந்த கீப்பர் ஒருத்தர் இருக்கார்ல, பேர் மறந்து போச்சு. அந்த கீப்பர் ஸ்மித்துக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தான். அந்த அந்த கீப்பரோட பர்த்டேக்கு வந்து ஹாப்பி பர்த்டே வந்து ஃபுல்லா பாடினாங்க. இங்கிலாந்து நடந்த பென் டெஸ்ட் மேட்ச், ஃபோக்ஸ். ரோஹித் சர்மா. பென் ஃபோக்ஸ். பென் பென் ஃபோக்ஸோட பர்த்டேக்கு இங்க இருந்து எல்லாம் ஹாப்பி பர்த்டே பாடினாங்க. அப்போ வந்து அவன் வந்து கங்கரேட் தேங்க்யூ சொன்னான். அந்த மாதிரி வந்து ம். ஒரு டெஸ்ட் மேட்ச் மார்னிங் 10 மணிக்கு அவ்வளவு பேர் சேர்ந்து பர்த்டே விஷ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த மாதிரி அவன் வந்து பின்னாடி வந்து கீப்பர் வந்து பின்னாடி அந்த தேர்ட் மேன் வரைக்கும் வந்து ஃபீல்டிங் பண்ணதுக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சது. ஸோ இதெல்லாம் வந்து ம். சேப்பாக்க ரியல் ஃபேன்ஸ். இந்த எல்லோ ஷர்ட் போட்டு ரீசெண்டா இந்த கோவிட்க்கு அப்புறமா வந்த அந்த ஃபேன்ஸ் தான் வந்து இந்த ஃபேமுக்காக ஆடுற ஃபேன்ஸ். அவங்க எல்லாம் வந்து ம். ரியல் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிடையாது. ரியல் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து டிவில தான் மேட்ச் பார்த்துட்டு இருக்கு, டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. அதுதான் உண்மை. நம்ம மேட்ச்குள்ள போனதுன்னா ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன, ஒரு பாட்டம் ஆஃப் த டேபிள் பேட்ச்காக ஆடுற ஒரு கேம். ஸோ உடன் ஸ்பூன் வந்து எந்த டீமும் வின் பண்ணக்கூடாது, 10th பிளேஸ் யாரும் வரக்கூடாதுன்னு தான் ஆடுவாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து சிஎஸ்கே இவ்வளவு வருஷமா 10th பிளேஸே வந்தது கிடையாதுன்றப்போ இது ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி இருக்கும். ப்ராப்ளி ஒரு யாரை வந்து கொண்டு வரலாம், யார் வந்து இன்னும் பேலன்ஸ் ஆக்கணும்னு சொல்லிட்டு கண் கெட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் மாதிரி தான். அதுக்கப்புறம் யார் வந்து ஆடலாம் அப்படின்னு ஒரு பிரேவ் கால் எடுத்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயா ஆடுவாங்க, ப்ரெஷரே இல்லாம. அது ம். வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளவுதான் எனக்கு தலா. தெரிஞ்சு பிரதீப் அந்த தலா சொல்லிட்டாருடா லாஸ்ட் டைமே. நாங்க ரொம்பலாம் பார்க்கல, ஒன் கேம் அட் டைம் பாக்குறோம். நாங்க ஓவராலா டீமாவே ஒரு மோசமான கிரிக்கெட்டை விளாண்டுருக்கோம். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் குவாலிஃபை பண்ண முடியாத அளவுக்கு ஒரு மட்டமான கிரிக்கெட்டு. இந்த எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. அண்ட் ஆல்சோ ஒன் கேம் அட் டைம் 6 out of 6 ஜெயிக்கணும். அது வந்து 1% சான்ஸ் தான் இருக்கு. அண்ட் இந்த டீமை வச்சுட்டு இது பாசிபிள் இல்லை. அண்ட் ஆல்சோ வி ஆர் லுக்கிங் டு ஹாவ் அ செட்டில்டு லைன் அப் ஃபார் நெக்ஸ்ட் சீசன் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிட்டாரு. ஸோ இதுல பெருசா எதுவும் பண்ண முடியாது. பட் கண்டிப்பா. அகைன் ஓகே தான். இருக்கிற ரிசோர்சஸை வந்து ஒரு வன்ஷ் பேடி அந்த மாதிரி பிளேஸ் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ காம்படிஷன் அப்படி. அவங்களுக்குலாம் கோஷ், வன்ஷ் பேடி இந்த மாதிரி பிளேஸ்லாம் ஆசைப்படணும், பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ அவங்கள மேபி இருந்துச்சுன்னா இப்போ ஆயுஷ் மாத்திரைக்கெல்லாம் இன்னும் ஒரு 6 மேட்ச், இப்போ 7 மேட்ச் நியர்லி ஆஃப் சீசன் சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஷேக் ரஷீத்துக்கு 8 மேட்ச் சான்ஸ். எப்படியும் கண்டினியூ பண்ணுவாங்க கண்டிப்பா. ஸோ அந்த பிளேயர்ஸ்க்கு அட்லீஸ்ட் ஒரு பெரிய பிரான்ச்சைசில இருந்து ஒரு ஆர்டருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதேங்கிறதே பெரிய விஷயம் தான். ஸோ அவங்களுக்குலாமே ஒரு ப்ரூவிங் பாயிண்டா இருக்கும்.
இந்த ஹங்கர் கேக்கர்லாம் நம்ம ஒண்ணுமே டெஸ்ட் பண்ணாமலே விட்டுட்டோம் வேஸ்டா. ஸோ அந்த மாதிரி இல்லாம ஒரு சான்ஸ் கிடைச்சு மேபி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா ருத்துராஜ் மாதிரி கூட பெரிய ஆளா கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்குது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஸோ அதை அவங்க வயசா யூட்டிலைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் ஆல்சோ அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அடிக்க மாட்டாங்க, அவங்க கிட்ட இருந்து ஸ்பார்க் இல்லை, அதெல்லாமே அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிடும்டா. இது ஈவன் இது நல்ல டிரான்சிஷனா கூட இருக்கலாம். ஒரு ரெய்னாக்கு ஒரு நல்ல ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி, ரீப்ளேஸ்மெண்ட் சொல்ல முடியாது, அந்த பர்டிகுலர் ஒன் டவுன் ரோல்ல ஆடுறதுக்கு ஒரு நல்ல பிளேயர். அப்புறம் அம்பத்தி ராய்டு ஒரு டூ டவுன் அந்த ரோல்ல ஆடுறதுக்கு ஒரு நல்ல பிளேயர். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு பிளேயர்ஸ் கிடைப்பாங்க. கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த சீசன், அவ்வளவுதான். ஏர்லி கிளிம்ஸ் தான். பட் சிஎஸ்கே மாதிரி ஒரு பிரான்ச்சைசி இவ்வளவு வருஷம் வந்து ஒரு பிளேயரை வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்ட் பண்ணாம கோதாவில இறக்க விட மாட்டாங்க. ஆயுஷ் மாத்திரையை வந்து ஒரே நாள்ல இறக்கிக்காங்கன்னா ஏதோ ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. நான் வந்து படிச்சேன் என்னன்னா மும்பை இந்தியன்ஸ் வந்து அதை ஸ்கவுட் பண்றதா இருந்தாங்களா அவங்கள. இவங்களுக்கு வேற ஆள் ஆள் இல்லைன்றப்போ வந்து ஏன்னா அவர் ரஞ்சிலையும் செமையா அடிச்சான் 150. ம். அதுக்கப்புறம் வந்து அந்த லோக்கல் கேம்ஸ்லயும் நல்லா ஆடுறான். ஒயிட் பால்ஸ் இது வரைக்கும் ஆனதே கிடையாது. அண்டர் 19லயும் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ். அவங்க கிட்ட அந்த வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் தேர்ட் இயர் கிளியர் பண்றது இருக்குன்றப்ப மும்பை வந்து ஸ்கவுட் பண்ணதா இருந்தாங்க. பட் அது வந்து நம்ம சுந்தர் ராமன் இங்க ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து மும்பைல இருந்து வந்து வர்றான். சோ அவர் ஸ்கவுட் பண்ணி அங்க இருந்து வந்து டேலண்ட்டை வந்து இங்க செக் பண்ணிட்டு ஓகே ருத்ராஜ் வந்து அடிபட்டிருக்கு நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு இமிடியேட்டா இறக்கி விட்டாங்க கோதாவில். சோ அப்போ வந்து சம்திங் ஏதோ பெருசா பாத்துருக்காங்கன்றதான் உண்மை. ஆயுஷ் மாத்திரை இந்த சீசனை ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி ஆடுறாங்க, நமக்கு ஒரு புதுசா ஒரு ரோஹித் சர்மா கிடைச்ச மாதிரி இருக்குமான்னு 2012-11 மும்பைக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ரோஹித் சர்மா மாதிரி நமக்கு கிடைக்குதான்றத பொறுத்து தான் பார்க்கணும். பட் ஸ்டில் ஏர்லி கால். ஆனா பொட்டன்ஷியல் இருக்குன்றது வந்து 100% உண்மை. அதான் மாப்பிள, அவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுல்ல உனக்கு, எதுவுமே இல்லாம நீ வந்து சும்மாவே பெஞ்சிலே பிளஸிங் உட்காந்து இன் வீட்டுக்கு டிஸ்கஸ். போறதுக்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. எனக்கு அதுவே எனக்கு ஹாப்பி தான். எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குலாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. இந்த சிஎஸ்கே மாதிரி ஒரு பிரான்ச்சைசியை வந்து நீ வந்தீங்கன்னா அவன் விட மாட்டாங்க ஈஸியா. நல்லா இப்போ ருத்துராஜ பாத்தியா விழுந்துட்டான், இப்போ ஈவன் கேப்டன்சி லெவலுக்கு உயர்ந்துட்டாரு. ஸோ அதே மாதிரி இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ் நல்லா ஆடினாங்கன்னா மேபி இதை வந்து ரன் த்ரூ பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் ஃபியூச்சரோட இதுக்குமே கொடுப்பாங்க, சான்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஆயுஷ் மாத்திரம் ஏன் டக்குன்னு உள்ள வந்துட்டான்னா தோனி செம இம்ப்ரெஸ் தான்டா. தோனி ஆமா, தோனி ஸ்பெசிஃபிக்காவே சமான். ஆடுறத பார்த்துட்டு செம்மையா இம்ப்ரெஸ் ஆயிட்டாராம். சூப்பரா நல்ல ஒரு அந்த இது இருக்கு. இப்ப பத்தினா அவ பார்த்தோன்னே அந்த 2020ல மாட்டினதுக்கு அப்புறம் பத்தினா அவ வந்து ஒரு அங்க இருந்து கால் கொடுத்து கூப்பிட்டு கூட்டு கோவிட் வந்தாங்க. டைம்ல. கூட்டு வந்தாங்களா, அப்போ அவன் ரொம்ப கம்மியான வயசு, 19 இயர்ஸோ அவ்வளவுதான், ரொம்ப சின்ன பையனா இருந்தான். அப்போ அவனுக்கு கால் கொடுத்து கூட்டு வந்தாங்க. அதே மாதிரி இந்த ஆயுஷ் மாத்திரையாவும் அகைன் அவர் பர்சனலா இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கான். அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு நாக்கும் டேலண்டும் ஆடினான் இருக்கு. 34ம். ஸோ லெட்ஸ் ஹோப். அப்படி நம்ம எஸ்ஆர்ஹெச் பக்கம் போயிடலாம். உன்னோட இனிஷியல் தாட் சொல்லு. எஸ்ஆர்ஹெச் SRH என்ன எனக்கு சொல்றது, பேசுறதே இன்ட்ரெஸ்ட் இது ரொம்ப இதா இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு விட அவங்க கிட்ட அந்த பொட்டன்ஷியலே வந்து காணும். அப்படியே என்ன சொல்றது, இப்போ ஆப்வியஸ்லி நீ சிஎஸ்கே வந்தா பாட்டெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இங்க சும்மாவே ஸ்லோ பாட்டா தான் இருக்கும் போது. இப்போ இவங்க ஆல்ரெடி வந்து பெரிய லாஸ்ட்டுக்காக வரதுனால அங்க டூ many லெஃப்ட் ஹேண்டர்ஸ். கண்டிப்பா அஸ்வின் will be playing. அது வந்து எந்த சந்தேகமும் இல்ல. எனக்கு வந்து ஓவர்டனுக்கு பதிலா ஒரு பிரவிஸ் ஆட வச்சா பெட்டரா இருக்கும். அண்ட் விஜய் சங்கரை இம்பாக்ட்ல வச்சுக்கிட்டு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அந்த தாட்ல மாதிரி. டூ டிராவிஸ் ஹெட், இஷான் கிஷனு, அதுக்கப்புறம் வந்து அபிஷேக் சர்மா, மூணு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அட் டாப். அஸ்வின் போன போன மேட்ச் நல்லா தான் போட்டான். எக்கனாமிக்கல் போல் 25 தான். ஸோ ப்ராப்ளி ஹில் பி பிளேயிங் இந்த பிளேயிங் லெவன் பவர் பிளேல போட்டு மூணு பேர் தூக்கத்துக்கும். மற்றபடி பேட்டிங் அந்த நம்பர் 4 நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ரிட்டைன் பண்ணதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் காமிச்சிருக்கலாம். ஏன்னா ஒரு கேப்டு பிளேயரா ரிட்டைன் பண்ணியிருக்காங்க நிதிஷ்குமார் ரெட்டியை. அந்த கிளிம்சஸ் காமிக்க முடியாம போயிடுச்சு. ரொம்ப என்ன சொல்றது, டீமே வந்து மொத்த முறையில டவுன் ஆயிடுச்சு. அந்த டாப் 2 அடிச்சா ம். மட்டும் தான் நாங்க மத்த 9 பேர் வந்து சும்மா சப்போர்ட் தான் பண்ணுன்ற மாதிரி ஆயிப்போச்சு. கிளாசனோட கிளிம்சஸ் ஓகே, பட் டூ லேட். அணையிற வேலைக்கு எறிகிற மாதிரி கடைசியா வந்து போன கேம் ஆடுறதுனால பெருசா அவங்க கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அவங்களும் ஃப்ரீயா தான் ஆடுவாங்க. பட் ஆமா. சேப்பாக்ல எப்படி ஆட போறாங்கன்றது கொஸ்டின் மார்க். பெருசா இப்போ அவங்களுக்கு என்னன்னா யாருக்குமே வந்து ஒர்க் ஆகாது ம் இங்க. அது ஒண்ணுடா. இன்னொன்னு என்னன்னா, இப்போ எஸ்ஆர்ஹெச்சும் கடைசியில இருக்காங்க, சிஎஸ்கேயும் கடைசியில இருக்காங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் கடைசியில இருக்காங்க அந்த ஹைன்சைட் வந்து கடைசியில இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகேவா? பட் நீங்க ட்ரில் டவுன் பண்ணி ஏன் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேற, இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் வேற. இவங்களுக்கு டீம் இருக்குது, அந்த 11 பேர் இருக்கானுங்க. ஆனா அவங்களோட பொட்டன்ஷியல், அவங்களோட கேப்பபிளுக்கு யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல எஸ்ஆர்ஹெச்ல. ஆனா அந்த அதர்வைஸ் சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா அந்த 11 பேரே இல்ல, யாருமே ஒண்ணுமே இது பண்ணாம ஒரு பிளேயர்ஸ் ரிசோர்சஸ் இல்லைங்கிற ஒரு இதனால இவங்க கம்மியா இருக்காங்க. பட் எஸ்ஆர்எஸ் அப்படி கிடையாது, எல்லாமே ஸ்ட்ராங் ஸ்பிரிட் லைனப்ஸ், எல்லாமே பெரிய பெரிய பிக் மேட்ச் பிளேயர்ஸ். ஆனா இந்த சீசன் யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல, அதுதான். அண்ட் இந்த இஷான் கிஷானோட இது, அப்புறம் யாரா ஹெட்டுக்கும் சுத்தமா படல, எங்கெங்கயோ சுத்துறாரு. அபிஷேக் சர்மாக்கும் ஒரு மாதிரி சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க, ஒரு மாதிரி ஃபுல்லர் லென்த்ல போட்டுட்டே இருக்காங்க. நீ வந்து த்ரூ த லைன் அடி,
ஏன்னா அவன் ஷார்ட் பால் தான் நல்லா அடிப்பான். நீ த்ரூ லைன் அடிக்க வைக்கிறாங்க. நேத்தும் அதே மாதிரி தான் த்ரூ த ஃபுல்லர் லைன்லயே போட்டுட்டே இருக்காங்க. அவனும் ஒரு மாதிரி கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டான். அதான் அந்த நிதிஷ்குமார் ரெட்டி வந்து நல்லா பவுலிங் போட்டுட்டு இருந்தான்டா. திடீர்னு பவுலிங்கே போட மாட்டான்டா. ஏன்னா இனிமே பவுலிங் போட மாட்டானா. அது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்து டெஸ்ட்ல நமக்கு இம்பாக்ட் ஆகும். இப்ப ஏதோ அவன் இன்ஜூரியா ஒன்லி பேட்டிங் மட்டும் தான் ஆடுவானா, ஆமா. பவுலிங் நல்லா போட முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்சில இருந்து அதான். பேசிக்கா என்சில இருந்து சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச்ல ம், இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் போறோம்ல, சோ அங்க போறதுக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு சீமர் வேணும் கேன் பேட். சோ அந்த டைம்ல நிதிஷ் ரெட்டி ஆடுறதுனால இங்க என்சில சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க கிளியரன்ஸ் கொடுக்குறப்போ, நீங்க வந்து பவுலிங் வந்து இவ்வளவு ஓவர்ஸ் மேல போடக்கூடாது டீம் லீடுன்னு சொல்லிட்டு. சோ அதுக்காக தான் இருக்குமே தவிர மத்தபடி வேற எதுவும் இல்ல. நிதிஷ்குமார் ரெட்டி இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் கண்டிப்பா தேவை. ப்ராப்ளி அதனால இருக்கும். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் என்னன்னா வந்து ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் தான். எப்படி சொல்றது, இவங்க வந்து என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு போறேன்னு சொல்லிட்டு அட்டாக்கிங்கா போயிட்டு தோத்துட்டாங்க. இவங்களும் அதுதான், என்னோட ஸ்ட்ரென்த்துக்கு போறேன், எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரோட போறேன்னு சொல்லிட்டு அந்த மோட்டிவ்ல தோத்துட்டாங்க. அதுதான் வந்து காரணமே தவிர பொட்டன்ஷியல் பிளேயர்ஸ் இருந்தாலும் அந்த பொட்டன்ஷியலை வந்து டிஸ்பிளே பண்ண முடியல. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். டிராவிஸ் ஹெட்டை வந்து மேத்யூ ஹேட்டன் வந்து ஷார்ட் பண்ணியிருந்தார். என்னன்னா டிராவிஸ் ஹெட் ரொம்ப அண்டர் த பால் போய் பேஸ் பவுலிங் அடிக்கிறான், ஆன் தி ஏர் அடிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கெட் ஆறப்போ, அந்த விக்கெட் ஆகிறதுக்கு முன்னாடி பால் வந்து மேத்யூ ஹேட்டன் கமெண்ட்ல சொன்னான், டிராவிஸ் ஹெட் ரொம்ப இழுத்து அண்டர் த பால் போய் சுத்த பாக்குறாரு, அதனாலதான் வந்து அவுட் ஆகுறாரு மேல தொட ம். கிளம்பி. ஏன்னா வந்து கொஞ்சம் அந்த 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 ஃப்ளோ டச் பிளேயர் மாதிரி அண்ணா இன்னும் பெட்டரா இருக்கும்னு சொன்னா சொல்லி வாய முடியல, அடுத்த பால் விக்கெட். அந்த மாதிரிதான் வந்து டிராவிஸ் ஹெட் வந்து ஆடிட்டு இருக்கான். பழைய இல்ல அது டிராவிஸ் ஹெட்டை பார்க்க முடியும். நேத்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். தீபக் சஹர் தீபக் சஹர் போல்ட் வெளியே கொண்டு போறாருடா. அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல வெளியே போகுது பால். அதை போய் நீ வந்து அக்ராஸ் த லைன் ஆடுற. அதை போய் நீ கிராஸ் பேக் ஷாட் ஆடி இப்படி இங்கே போய் மிட் விக்கெட்ல அடிக்க பாக்குற. உம் எப்படி அடிக்க முடியும்? வெளியே போற பால் ஸ்விங்கே கேட்க அந்த வித் ஸ்விங்லே நீ வந்து இது கவர்ஸ்ல தலைக்கு மேல தூக்கி அடிக்கணும். இல்ல லாங் ஆஃப் தலைக்கு மேல நீ தட்டி ஆட கிளியர் பண்ண பார்க்கணும். சம்பந்தமே இல்லாம எங்கிட்டோ போற பால் எங்கிட்டோ அடிச்சுன்னா அது எங்கிட்டோ போகுது. ஆக்சுவலா அடிக்க பார்த்தது இங்க, ஆனா போனது வந்து பாயிண்ட் டீப் பாயிண்ட்ல போய் கேட்ச். நம்மளும் பாலுக்கு திருத்திட்டோம். ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறான். அவன் ம். இஷ்டம், அவனோட ஷாட்டை வந்து அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பட்டிருக்கான். பட் அது வந்து ஒர்க் அவுட் ஆகல, அதுதான் உண்மை. ஸோ சேஞ்சஸ் என்ன நினைக்கிறேன் நீ? எஸ்ஆர்ஹெச்க்கு சேஞ்சஸ்ல என்ன எதுவுமே எந்த மாதிரி இல்லையாடா. சேஞ்சஸ் அபினவ் பண்ணலாம்? மனோகர். இந்த டீமை மாத்தவே முடியாது. ஏன்னா நல்லதுதான், அவங்க பொட்டன்ஷியலுக்கு ஆடல. அதுதான் அதுக்குன்னு என்ன அபிஷேக் சர்மா வெளியே உட்கார வச்சுட்டு சச்சின் பேபியா கொண்டு முடியாது. அது எதுவுமே பண்ண முடியாது. மேபி அபினவ் மனோகர் உள்ள 11ல ஆடுவான்னு நினைக்கிறேன். நேத்து கொஞ்சம் நல்லா ஆடினா. ஆனா யாருக்கு பதில் ஆடுவான்னு தெரியல. நான் என்ன கேட்டா நான் ஈஷன் மலிங்காவை தூக்கிட்டு இவனை போட்டுருவேன், வியான் முல்டரை போட்டுருவேன். எனக்கு வந்து ஈஷன் மலிங்கா போட்ட ரன் வந்து எனக்கு வியான் முல்டரே நல்லா போட்டு கொடுப்பான். அண்ட் அவன் பேட்டிங்காலையும் கொஞ்சம் கண்ட்ரிபியூட் பண்ண முடியுன்றதுனால அந்த ஒரு சேஞ்ச் நான் பண்ணுவேன். உனக்கு ஓகே. தேவைப்பட்டா கண்டிப்பா உனக்கு ஆடுவேன், ஏன்னா ஸ்லோ பிச்சர்ஸ் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஷமியை வந்து எப்படி யூஸ் பண்ண போறாங்க, இம்பாக்டா பிளேயிங் டிசைட் பண்ணிக்கலாம். என்ன கேட்டா ஒரு சேஞ்ச் கண்டிப்பா பண்ணியாகணும். ஈஷன் மலிங்காக்கு பதிலா வியான் முல்டர். வியல் முல்டரால இந்த மாதிரி பிச்சர்ஸ்ல கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியும், கொஞ்சம் ஸ்விங்கும் ஓரளவுக்கு பண்ணுவான். ஆனா ம். ஈசன் மணிக்கு வந்து பெருசா பெருசா இல்ல, பெருசா அந்த இது ஓகே. பண்ண முடியல. அவன் அந்த ஸ்லோ டெலிவரிஸுமே ஃபுல் டாஸா விழுந்துட்டு இருக்கு. அவன் அதான் அவனோட ரோலே என்னன்னு தெரியலடா. ஒண்ணு அப்ப பவர் பிளேல போடணும், இல்ல டெத்ஸ்ல போடணும். அவன் அந்த மிடில் ஓவர்ல போய் யூஸ் பண்றாங்க. மிடில் ஓவர்ல போய் ஒரு ஃபாஸ்ட் பவுலரை வச்சு யூஸ் பண்ணினா அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும்னு இன்னும் எனக்கு புரியல. அதுதான் அது வந்து மேபி ஒரு ஃபில்லர் பவுலரே போட்டு போயிருவான்டா. அந்த 9 10 11 12 ஓவரை போடுறதுக்கு நீ ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் பவுலரையா கூட்டுருவ. அப்படிதான் இருக்கான். அவங்களுக்கு அந்த ஜாம்பா இன்ஜுரி ஆயிட்டான்ல, சோ அதுக்கு ஆள் இல்ல. ம். இல்லைன்னா அவங்க ஜாம்பா இருந்தா இன்னும் கொஞ்சம் செட்டில்டு லைனப்பா இருக்கும். அன்சாரியும் ஜாம்பாவும் மிடில் ஓவர்ஸ்ல கொஞ்சம் வந்து இது பண்ணலாம். பட் அவங்க அந்த ரிசோர்ஸ் இல்லாதனால அவங்க மாட்டிக்கிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ம். சிஎஸ்கேல ஓகே. வந்து கண்டிப்பா பிரவிஸ் பெர்விஸ் வருவான் மேபி. அவுட். வன்ஸ் பேடிக்கு சான்ஸ் இருக்குமா? இல்ல இல்ல, வன்ஸ்பேடிலாம் வந்து சன்செட் டைம்ல தான் ட்ரை பண்ணுவாங்க. இவ்வளவு சீக்கிரம் மொத்தமா சேஞ்ச் பண்ணுவாங்க, ஒரு பர்சன்ட் சான்ஸ் இருக்குல்ல, அதை யூட்டிலைஸ் பண்ண பார்ப்பாங்க. அதுவும் போயிடுச்சுன்னா ஓகே, அதுக்கப்புறம் ஒன்ஸ்பீடி ட்ரை பண்ணலான்னு இருப்பான். ஸோ சன் செட் மொத்தமா ஆயிருச்சு. வந்து நம்மளே ஒரு கிவ் அப் பண்ண வாரத்துக்குள்ள மாதிரி செட் ஆயிருச்சு. இருக்கும்ல, ஒரு பர்சன்ட் சான்ஸ் இருக்குன்றப்போ அதை ஏன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்ச் பிரவேச உள்ள கொண்டு வந்துட்டு ஓவர் 10. ஆனா சில பேர் வந்து ரச்சின் ரவீந்திராவே தூக்கணும்னு சொல்றாங்க. பட் ரச்சின் ரவீந்திரா அவங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல எப்பவுமே இருப்பாங்க. அதனால ரச்சின் ரவீந்திரா அவ்வளவுதான்டா. ம். ஓப்பனிங், பிரவிஸ் வந்து நம்பர் 3. நீ அவனையே. பிரவிஸ் வந்து நம்பர் 4 ம். நம்பர் 3 பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன். ஆனா ஆயுஷ் மாத்திரை இப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தான் தெரியல. ஓகே. அதான் தெரியலடா இவங்க என்ன பண்ண போறோம். ஏன்னா ஓவர்டன் வந்து அதான் நான் சொன்னேன்ல, ஓவர்டன் நல்ல பிளேயர்ரா சீரியஸா. நீ அவன்கிட்ட பேட்டிங் அவன்கிட்ட நீ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம தப்பு. அவன் 2வது ஓவர் 4வது ஓவர்லாம் போட விட்டது நம்ம தப்பு சீரியஸா. நீ இதெல்லாம் எப்படி தெரியுமா? ஒரு ரொமாரியோ ஷெப்பர்ட போய் நீ பவர் பிளேல போட விட்டா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கிரைம். இட்ஸ் அ கிரைம். என்ன கேட்டா அவனை போய் நீங்க பவர் பிளேல போட விட்டது தோனி தான் சொல்லணும், ஏன் இப்படி பண்ணாருன்னு.
இது ஒரு பேட் கால் தான் என்ன கேட்டா. ஆனா பேட்டிங் எதுவும் இம்பாக்ட் பண்ணாம ஒரு ஆளை தூக்கிட்டு பிரவேஷ் போடணும்னா ரஷின் ரவீந்திரா தான் போட்டவன. ஏன்னா அவங்க ஓவர் டர்ன் ம், வேணும், எனக்கு டவுன் தி ஆர்டர் ஹிட்டர் வேணும் அப்படின்னா அந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா ஒருவேளை ரச்சினுக்கு ஒரு பிரேக்கை கொடுத்து, எப்படி கான்வே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியும் டிராப் பண்ணாங்க. ஸோ ரச்சினுக்கு ஒரு பிரேக்கை கொடுத்து ஓகே நம்ம பிரவேஷை ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அவன் டைட்டன்ஸ்க்கு ஆடுறதும் டாப் தி ஆர்டர்லாம் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். எஸ்ஐ டி20 வந்து டாப் தி ஆர்டர் லைக் டாப் 3 தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்றப்போ நம்பர் 4 இறக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பவர் பிளேல தான் ரன் வேணுன்றப்போ ஓகே நம்ம வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லி பிரவிஸ் ஓப்பனிங் இறக்கிட்டு கூட ட்ரை பண்ணலாம். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் பிரவிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு பவர் பிளேக்குள்ள வந்துட்டா பெட்டரா இருக்கும், நம்மளோட பவர் பிளே ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்றது. அந்த ம். சேஞ்ச் மட்டும் ஓகே, தான். ஓகேண்ணா. மேபி ரவீந்திராவுக்கு பதிலாக கூட நம்ம வந்து பிரவேசிய ட்ரை பண்ணலாம். அண்ட் ஓவர்டனுக்கு நான் இன்னும் 2 3 சான்ஸ் கொடுப்பேன். அவனை நான் 2 டவுன்ல இறக்குவேன் எனக்கு கேட்டா. ஓவர்டனு 2 டவுன்ல இல்லடா டூ போயிட்டு டவுன்ல அவனை ஆட இருக்கலாம். விடணும். ஓவர்டன் வந்து இப்போ 3 டவுனாவது 13 வரணும். ஓவர் ஆகுது. 13 ஓவர் ஆகுது, தோனியால வர முடியாதுன்றப்போ 13வது ஓவர்ல ஓவர்டன் இறக்கிட்டு அந்த 2 ஓவர் ம், பிளே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு டவுன் தி ஆர்டர் ஒரு ஹிட்டர் வேணும். ஓவர்டனா அடிக்க முடியும், லாங் சிக்ஸ் அடிக்க முடியும்ன்றப்போ அவனோட பொட்டன்ஷியலை யூஸ் பண்றதுக்கு நான் பண்ணேன். ஓவர்டால 2 ஓவர் போட முடியும், ஒரு 8வது ஓவர் ம், 10வது ஓவர் அது வந்து தள்ள முடியுமே தவிர மற்றபடி வி காண்ட் எக்ஸ்பெக்ட் மச். இஸ் அ பேட்டிங் ஆல்ரவுண்டர், அவன் பேட்டிங் பொட்டன்ஷியலை யூஸ் பண்ணனா 13th ஓவர் 14th ஓவர் கொண்டு வந்து நீ அடி அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். பர்ஃபெக்டா ஒரு சேஞ்ச் பண்ணணும்னா ரச்சின் ரவீந்திரா தூக்கிட்டு ஓகே பிரேவிஸ் ட்ரை பண்ணலான்னு மட்டும் தான் என் ஐடியா சாய்ஸ். பட் அவங்க பண்ண மாட்டாங்க, ஓவர்டன் மேல தான் கை வைப்பாங்க. அது லாஸ்ட் மறுபடியும் டவுன் தி ஆர்டர் கொலாப்ஸ் ஆகும். இல்ல மாப்பிள்ள, லாஸ்ட் மேட்ச் அந்த இது தூபே இருந்தது. ஓகே, தூபேக்கு அடுத்து ஜடேஜாக்கு பதிலா நாங்க ஓவர்டன் இறக்கி இருந்திருக்கணும் இந்த இடத்துல. கரெக்ட் கரெக்ட், பெட்டரா இருந்திருக்கும். ஓவர்டன் வந்திருக்கணும். ஏன்னாடி அவனோட பாவம்டா, அவன் பேட்டிங் ஆல்ரவுண்டரா. அவன்கிட்ட அவன் நீ ஒரு 4 மேட்ச் ஆட விடு. அவன் பேட்டிங் அடிக்கல, ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா நீ தூக்கிடலாம். இப்ப அவன் போய் பவுலிங், ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டரை அவனோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ்னால தூக்க வேண்டியது இருக்கு. அதுதான் எனக்கு இடிக்குது. நல்ல பிளேயர் தான். சிவன் துபை நல்லா ஸ்பின் அடிப்பான். இவன் வந்து ஃபாஸ்ட் பேசஸ் அடிப்பான்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு சினாரியோவே இவங்க அமைச்சு கொடுக்கலையே, அதுதான் என்னோட வருத்தம். மிடில் வந்து இப்ப துபை வந்ததுனால என்ன பண்ணாங்க அவங்க? சாண்ட்னருக்கு பால கரெக்ட். காட்டவே இல்லை. ஹார்திக் பாண்டியா, போல்ட், சஹாடு, பும்ராக்கே இயர்லி ஓவர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த மட்டும் என்ன பண்ணி ஓவர்டன் இறக்கி இருக்கணும். கரெக்ட் ஐடியல் சுச்சுவேஷன். அங்கிட்டு ஸ்பின் போட்டா அவன் அடிப்பான், ஃபாஸ்ட் போட்டா இவன் அடிப்பான்னு சொல்லிட்டு அவனுங்களை ஒரு மாதிரி அடிப்பானுங்கன்னு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் ட்ரை அமைச்சு கொடுத்துருக்கலாம் பண்ணிருக்கலாம். அவங்களுக்கு. அமைச்சு கொடுத்துருக்கலாம், பார்த்துருக்கலாம். அமைச்சு கொடுத்தா இந்த மாதிரி நம்ம யோசிச்சு எடுத்திருக்கோம் இவனை. இவனால என்ன பண்ண முடியுது, அவனோட பொட்டன்ஷியல் செக் பண்ணிருக்கலாம். அப்படிப்பட்ட எதுவுமே நம்ம பண்ணல. சும்மா ரொம்ப ஏதோ லெத்தாஜிக்கா ஏதோ ஆடுறோம் வர்றோம் போறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி அட்லீஸ்ட் கொஞ்சம் நெக்ஸ்ட் டவுன் த சீசனாவது அவனை வந்து ஃபுல் பொட்டன்ஷியலை பார்த்துட்டு இது பண்ணலாம்னு ஒரு ஐடியா. நேத்து வந்து இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் சென்டர்ல பிராக்டிஸ் மேட்ச் ஆடி இருக்காங்க இன்டர்னலா. ஸோ சேஞ்சஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் ஸ்டில் தே பிலீவிங் தே கேன் டூ. அதுதான் ஒரு டீமா இருந்து நம்ம வந்து இதுக்கப்புறம் அவ்வளவுதான் சொல்லி எந்த டீமும் நினைக்க மாட்டாங்க. ஓகே ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி ஏதாவது ஸ்பார்க் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ட்ரை தான். இந்த கேமும் நம்ம தோத்துட்டோம்னா ஓகே கடையை சாத்தி நம்ம புதுசா ட்ரை பண்ணலாம் இருக்கும். பட் இந்த கேம் பயங்கர பவர்ஃபுல்லா ஆடுவாங்க. ஐ பிலீவ் சிஎஸ்கே வில் வாக் த்ரூ தான் எனக்கு தோணுது. ஏன்னா எஸ்ஆர்ஹெச் மாதிரி ஒரு டீம் வரதுனால ஸ்பின்னுக்கு வீக்கே, அந்த ம். ஸ்பின்னர்ஸும் கிடையாது, இருக்கிற ஒரே ஸ்பின்னர் ஜீசன் அன்சாரி மட்டும் தான். ஸோ அந்த தாட் ப்ராசஸ்ல சிஎஸ்கே வின் பண்ணிடுவாங்கன்னு தோணுது. ஓகே, டன். அதான்டா, இப்போ வின் ப்ரெடிக்டபிலிட்டி சொல்லிட்டேன். சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்கன்னு பர்சன்டேஜ் சொல்லு. பர்சன்டேஜ் என்ன 60-40 சிஎஸ்கே. ஓகே, நானும் சிஎஸ்கே ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்போனண்ட் அந்த மாதிரி, நம்மளே வீக்கா இருக்கோம், இவன் நம்மளோட வீக்கா இருக்கான்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்போனன்ட். அவனுங்க ரொம்ப ஷெல்லுக்குள்ள போயிட்டாங்க, பயந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி பயந்த மாதிரி இருக்காங்க. யாருமே அடிக்க மாட்டாங்க, ஃப்ரீ ஃப்ளோவா போக மாட்டாங்க. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேட்சும் அதுக்கப்புறம் அந்த 240 சேஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த 2 மேட்சையும் எடுத்து பார்த்தா ரொம்ப ஆர்டினரி பெர்ஃபார்மன்ஸ் எஸ்ஆர்எச் கிட்ட இருந்து. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர்னால நான் வந்து சிஎஸ்கே எட்ஜ் கொடுக்குறேன். மற்றபடி வேற எதுவும் இல்லை. மற்ற டீமா இருந்தா நான் மற்ற டீம் தான் கொடுத்துருப்பேன். எஸ்ஆர்எச்னால நான் சிஎஸ்கே எட்ஜ் கொடுக்குறேன் இன்னைக்கு மேட்ச்சுக்கு. என்னன்னா போன வாட்டி நல்லா சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணி வந்து ஃபைனல்ல ஆடுறப்பவே வந்து கேகேஆர் கிட்ட தோத்துட்டாங்க. ஏன்னா ம், சேப்பாக்கல அந்த மாதிரி தான் உங்களுக்கு ரெக்கார்ட் இருக்கு அவ்வளவு ஹீட்டிங். ஏன்னா போன வாட்டி செம்ம ஃபார்ம். நீங்க எலிமினேட்டர்ல ஃபர்ஸ்ட் குவாலிஃபைல தோத்துட்டு எலிமினேட்டர் அவங்க ஆர்சிபி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் வந்துட்டு ஃபைனல் வந்து இங்க தோத்தாங்க சேப்பாக் பிச்சஸ்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்க பேட்டிங் அட்டாக் இருக்கும். ஸோ ஐடியில இந்த பிச்சஸ்க்கு பெருசா செட் ஆகாது. இப்ப வின் பண்ணதும் இல்லைன்னு நினைக்கிறேன் ரீசெண்ட் டைம்ஸ் எஸ்ஆர்எச் சேப்பாக்ல. ஸோ அந்த ஒரு ம். எஜ்ஜும் ஆமா. தான். ஓகே, சூப்பர்டா. இது போயிடலாம், ஃபேண்டசிஸ் போயிடலாம். உங்களோட ஃபேண்டசி சொல்லு இந்த மேட்ச்க்கு. ஃபேண்டசி வந்து ஆயுஷ் மாத்ரே, பவுலிங்ல வந்து ஆஹ், கலில் அஹ்மத். ஓகே, கலில் அஹ்மத் விக்கெட் சான்சஸ் இருக்கு கொஞ்சம் ஸ்விங் டிசைவ் பண்ணி. இந்த பக்கம் வந்து யார் எடுக்கிறது, பேட் கமின்ஸ், டிராவிஸ் ஹெட். ஓகே, சூப்பர்.
என்னோட இது வந்து அன்ஷுல் கம்போஜ் ஆடியே ஆகணும். நீ லெஃப்ட் ஹேண்ட்ரோ ரைட் ஹேண்ட்ரோ அவன் என்ன பேட்டரோ, அஸ்வின்லாம் ஆடவே கூடாதுன்னு கேட்டா இந்த இதுல வந்து போதும், ரெண்டு ஸ்பின்னரே போதும்டா. ஏன்னா அவன் மூணு பேர் அப்ரண்ட்ல போடுவாங்க, திரும்ப நீ அஸ்வினை பவர் பிளேல கொடுத்தா திரும்ப கேம்பிள் தான். அஸ்வின் ரொம்ப டிஃபென்சிவா போடுற மாதிரி இருக்குடா, விக்கெட்டுக்கே போற மாதிரி இல்ல. நீ பவர் பிளேல போட்டீங்கன்னா, நீ பவர் பிளேல எந்த ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்றாங்க சொல்லு? ஒரு மணிமாறன் சித்தார்த், திக்வேஷ், அப்புறம் ஈவன் ரஷீத் கான், அதுக்கப்புறம் வேற யாரு, அந்த மாதிரி ரொம்ப விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸை யூஸ் பண்ணணும். வருண் சக்கரவர்த்தி கேகேஆர்ல. ஸோ அந்த மாதிரி விக்கெட் டேக்கிங் ஸ்பின்னர்ஸ் யூஸ் பண்ணணும், அவனை போய் அடிக்க போய் இது பண்ற மாதிரி. அஸ்வின் வந்து ரொம்ப டிஃபென்சிவ் மைண்ட் செட்ல போறாரு. அதனால அஸ்வின் வந்து எனக்கு கேட்டா அந்த கண்டெய்னிங், அந்த ஒரு பழைய லீத்தல் அஸ்வின் இப்ப இல்ல. ஒரு மாதிரி நான் கண்டெயின் பண்ணி போட்டு போயிடுறேன் ஓரமா அப்படிங்கிற மாதிரி போடுறதுனால அவரை வச்சு எனக்கு கேட்டா இந்த மூணு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எல்லாம் எடுக்க முடியுமான்னு கேட்டா முடியாது. அதுக்கு நீ கேட்டா ப்ராப்பர் அவுட் அண்ட் அவுட் அன்சுல் கம்போஜ் ஆட்டு போயிடலாம். எனக்கு கேட்டா அடுத்த பர்டிகுலர் சீசன்ஸ் எல்லாமே கலீல் அன்சுல் நல்ல ஒரு ஃபாஸ்ட் bowling காம்போவா இருப்பாங்க. அதுல அன்சுல் கம்போஜ் ஆடியே ஆகணும். அண்ட் அன்சுல் கம்போஜ் தான் என்னோட பிக் ஃபார் ஃபேண்டசி. அண்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து பிரவிஸ் போறேன். பிரவிஸ் ஆடுவான்னு நினைக்கிறேன். பிரவிஸ் போறேன். ஆடுவான் கண்டிப்பா. ஆஹ் அவன் கொஞ்சம் நல்லா அடிப்பான். அட்லீஸ்ட் கொஞ்சம் குயிக் ஃபயரா அடிப்பான். மத்த யாரும் குயிக் ஃபயரா அடிக்கிற மாதிரி தெரியல. அது கொஞ்சம் குயிக் ஃபயரா தான் அடிப்பான். அடிப்பான் இல்ல அவுட் ஆவான், ஏதோ ஒன்னாவது இருக்கும். அதனால அது எஸ்ஆர்எஸ்ல வந்து யார் எடுக்கிறது? அபிஷேக் சர்மா. வந்து ஏன்னா டிராவல் செட்டு மற்றவங்களாம் ரொம்ப இதா இருக்காங்க. அபிஷேக் சர்மா. அண்ட் பவுலிங்ல வந்து பேட் கமின்ஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் டீசெண்டா பேக் போட்டுட்டு கமெண்ட்ஸ் இருக்காரு. நான் எடுத்துட்டேன். ஓ, ஸ்மோக் எடுத்துட்டியா? எடுத்துக்கோ. ஆ இல்ல ஹர்ஷல் பட்டேல் எடுத்துக்கிறேன். ஒரு மாதிரி டீசெண்டா போடுறாங்க. விக்கெட்ஸ்லாம் பெருசா விக்கெட். வரல, கொஞ்சம் ஒரு டீசெண்டா போடுறாரு. அதனால ஹர்ஷல் பட்டேல். ஸோ இதுதான் நம்மளோட இது. சூப்பர், எல்லாமே பேசியாச்சு. பார்ப்போம். பேட்டில் ஃபார் த பாட்டம் பிளேஸ் அப்படின்னு தான் நம்மளோட இது கண்டிப்பா. தமிழ்ல இன்னைக்கு. ஆமா, யாரு இது பண்றாங்கன்னு பார்ப்போம். சிஎஸ்கேக்கு ஜெயிச்சா ஒரு சின்ன பாசிட்டிவ், ஸ்டில் தே வில் பி இன் த கேம். எஸ்ஆர்ஹெச்சுக்கும் அவ்வளவுதான். எஸ்ஆர்ஹெச்சும் பெருசா இது பண்ண முடியாது. பட் அகைன் இருக்கிறதுலே மோசமான டீம்ல நீ மோசமான டீமா நான் மோசமான டீமாங்கிற மாதிரி தான் போட்டி இருக்கும். எந்த மோசமான டீம் என்னைக்கு நாளைக்கு யார் மோசமா விளையாண்டு தோத்து 10வது இடத்துக்கு போறாங்கிறத நாளைக்கு மேட்ச் முடிஞ்சுட்டு நம்ம சாரி இன்னைக்கு நைட் முடிச்சுட்டு ரிவ்யூல பார்ப்போம். ஸோ அண்டில் அண்ட்லஸ் வி ஆர் சைனிங் ஆஃப் ஃப்ரம் த டியோஸ் மேடி அண்ட் விஜய். தேங்க்யூ அண்ட் பாய்.